கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிறீர்கள் என்பதை முதலாவதும், இரண்டாவதாக கனிகள் நிறைந்த அனுபவம் உடையவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். கனியிலே ஆவியின் கனியாகிய அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதை நாம் அதிகமாய் தியானித்தோம். இந்த நாளிலும் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார். முந்தின வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி என்று வேதம் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை, ஒரு கர்த்தருடைய விசுவாசியை நிரப்புகின்ற பொழுது அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ரோமர் 5:5 நாம் வாசித்த போது, தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால். எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக, அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த ஃபெல்லோஷிப்பிலே, அந்த ஐக்கியத்திலே அவர்கள் சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். எனவேதான் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் 15 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கேயும் நாம் இதே வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு சொன்னபோது, உங்கள் சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த சந்தோஷம் நிறைவாய் காணப்பட வேண்டும் என்றால், முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது சந்தோஷம் நிறைவாய் காணப்படுகிறதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர்கள் சத்தியத்திலே நடப்பதை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால், ஒரு மனிதனுக்குள்ளே அல்லது ஒரு கர்த்தருடைய விசுவாசிகளுக்குள்ளே சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமே என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த அனுபவத்திலே அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது வாழுகின்ற சமுதாயத்திலே மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ரோமர் 14:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா 17:21 அப்படி சொல்லுகிறது.
எனவே விசுவாச வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் கொடுக்கிறார். எனவேதான் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்ற வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த உலக வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு ஒத்த ஒரு நிழலாட்டம், பரலோகத்திற்கு ஒத்த ஒரு மகிழ்ச்சி, பரலோகத்திற்கு ஒத்த ஒரு ஆரவாரம், பரலோகத்திற்கு ஒத்த ஓயாமல் துதிக்கின்ற, ஓயாமல் ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு பெரிய அனுபவம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் எந்த ஒரு விசுவாசி கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் எவ்விதமான சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டாலும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசினேன், நான் ஆவியினாலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை கேட்டேன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் நெருக்கப்பட்டாலும் சரி, நாங்கள் பசியா இருந்தாலும் சரி, நாங்கள் பட்டினியா இருந்தாலும் சரி, நாங்கள் உபவாசத்தோடு கூட இருந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் அடிக்கப்பட்டாலும் சரி, 1 Corinthians 39 முறை அடிக்கப்பட்டேன் என்ற வசனத்தின்படி அடித்து நொறுக்கப்பட்டாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது என்று வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது ஆவியின் கனியாகிய சந்தோஷம் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். சந்தோஷம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைவாயிருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. ஒருவேளை நாம் சூழ்நிலையிலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், மனவேதனையோடு கூட காணப்படலாம், அல்லது வியாதியின் மத்தியிலும் கூட நாம் மிகவும் சோர்ந்து போன அந்த நிலையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது நாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். சிராம்பூர் கல்லூரியிலே நான் போய் சேர்ந்த பொழுது அக்டோபர் 28ஆம் தேதி, அது எங்களுடைய திருமண நாள். அக்டோபர் 24ஆம் தேதி போய் சேர்ந்தேன். அக்டோபர் 28ஆம் தேதி திருமண நாள். அநேக நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய அறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்து முடித்து நான் ரெஸ்ட் ரூமுக்கு சென்றபோது அங்கே ஒரு சிறு பையன் என்னுடைய கையிலே ஓங்கி, என்னுடைய காலிலே ஓங்கி அடிப்பதை, அந்த காட்சியை நான் கண்டேன். அதற்கப்புறம் அங்கே பலவிதமான ஒருவேளை அங்கே பெரிய சம்பவம் நடந்தது. என்னுடைய காலிலே ஒரு பலத்த காயம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய குதிங்காலிலே ஒரு பெரிய மீன் எப்படி தன்னுடைய வாயை பிளந்திருக்குமோ அந்த அளவுக்கு ஒருவேளை வெட்டி காயப்பட்டு அங்கே மிகவும் வேதனைப்படுகிறவனாக காணப்பட்டேன்.
அந்த நாட்களிலே என்னை அரசு மருத்துவமனையிலே, செராம்பூர் அரசு மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் அங்கே பல நாட்களாக படுத்திருந்தேன். நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களிலே ரெவரன் ஜான் சாமுவேல் திருநெல்வேலி திருமண்டலத்திலே இருக்கிறார்கள். எனக்கு அனுதினமும் காலை மதியம் மாலை உணவு கொண்டு வந்த அவரை ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. அவர்கள் நித்தம் என்னை விசாரிக்கும்படியாய் கடந்து வந்தார். நான் கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக மாறிவிட்டேன். அங்கே அநேகரை கொண்டு வருவது உண்டு, வியாதி நிமித்தமாய். வரும்போது நன்றாய் வருவார்கள், ராம் முழுவதும் கதறுவார்கள், மரண பயத்திலே அலறுவார்கள், காலை 8 மணிக்கு இறந்து போவார்கள். அப்படியே வரிசையாய் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களிலே 8 பேர் அவனமாய் அலறி அலறி துடித்து மரித்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையிலே எனக்கு அருகாமையிலே பீகாரில் இருந்து ஒரு டிரைவர் விபத்திலே படுத்திருந்தார். நான் காலையிலே அந்த படுத்த படுக்கையிலே எனக்கு தெரிந்த ஆங்கில பாடல்கள், எனக்கு தெரிந்த ஹிந்தி பாடல், குஷி குஷி மனோ என்ற ஒரு ஹிந்தி பாடல், இன்னும் சில ஹிந்தி பாடல்கள், இன்னும் தமிழ் பாடல் என்று சொல்லி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு அருகாமையில் இருந்து அந்த விபத்திலே மாட்டின அந்த டிரைவர் என்னை பார்த்து கேட்ட பொழுது, இன்னும் சிலர் என்னை பார்த்து கேட்ட பொழுது, நீ நடக்க முடியாமல் கிடக்கிறாய், எப்படி இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொன்னேன். அந்த டிரைவர், ஒருவேளை அவர் பீகாரை சேர்ந்தவர், எனக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் என்று கேட்டார். அதை பின் நாட்களிலே அவருடைய விலாசத்தை வாங்கி அதற்கு நாங்கள் அனுப்பி இருந்தோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவருடைய உதவியை நாடி இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் எனக்குள்ளே ஆவியானவர் கொடுத்த சந்தோஷத்தை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியவில்லை. மருத்துவர் என்னை பார்த்து கேட்ட பொழுது, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறாயே என்று கேட்டார். அவர் மாத்திரமே ஆங்கிலத்திலே பேசுகிறவர், வேற ஒருவருக்கு மொழி தெரியாது. ஒருவேளை நான் கடினமான பாதையிலே மிகவும் வேதனையான சூழ்நிலையிலே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே, நெருக்கப்படுகின்ற காலத்திலே, பலவீனப்பட்டு போன காலத்திலே, எழுந்திருக்க முடியாத காலத்திலும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருந்தார், பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருந்தார். அந்த சந்தோஷத்திலே பாடுகின்ற பொழுதுதான் அந்த டிரைவர், எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாய், நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோமே என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஒருவேளை அந்த ஒரு மேனேஜர், பேட்டா கம்பெனியில ஒரு மேனேஜர் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்த அவர் ஆங்கிலம் நன்றாய் தெரிந்தவர், அவர் மூலமாக சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவர் ஒரு வேதாமத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையையும் ஆண்டவர் கொடுத்தார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கின்ற பொழுது, நாம் நமக்குண்டான வேதனையோ நமக்குண்டான வருத்தத்தையோ சோர்வையோ நாம் வெளிப்படுத்தாமல், பரிசுத்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நமக்குள்ளே ஒரு பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்ற நம்பிக்கையிலே சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த பூலோக வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகின்ற பொழுது, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், சூழ்நிலை நமக்கு எதிராக காணப்பட்டாலும், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. எனவே ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள், இணக்கம் உடையவர்களாக காணப்பட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுத்தார்கள். அங்கே சமநிலை காணப்பட்டது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாய் வாழுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை இந்த அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக
அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், வருத்தத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பலவீனங்கள் இவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறதே என்று சொல்லி உன்னுடைய பலவீனத்தை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அவர் பலவீனத்தின் மத்தியிலும் உன்னை பலப்படுத்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்திலே பலப்படுகிற, அந்த நிச்சயத்திலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற, அந்த நிச்சயத்திலே மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற பொழுது சந்தோஷத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், நம்மை தொடர்ந்து பலமாய் வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவரே, இந்த உன்னத ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தை எனக்கும் தாரும் என்று கேட்போம். நாம் பரிசுத்தத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் மாறிவிடுகின்ற ஒரு புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக மாறிவிடுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென். ஆம், நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் சாட்சியோடு கூட வாழுவீர்கள் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் கனிகள் கொடுப்பீர்கள், கனிகள் நிறைந்தவர்களாக வாழ்வீர்கள் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷம் உடையவர்களாக காணப்படுவீர்கள் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுகின்ற பொழுது பலவீனங்கள் மாறி போகிறது. நீர் பலப்படுத்துகிறீர். ஒருவேளை கடினமான பாதையிலே கடந்து செல்லுகின்ற பொழுதும் நீர் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாத என்ற நிச்சயத்தோடு கூட வாழுகின்ற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் பலமாய் காணப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.